ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் மணிமேகலை, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க படிப்பெல்லாம் எதுவும் படிக்கலைங்க. இவங்க டெய்லரிங் அதாவது கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ இவங்களுக்கு வரக்கூடியவர் வந்து ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பம் தாங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வந்து ரொம்பவே இவங்கள டார்ச்சர் பண்ணதுனால டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து அதாவது குறிப்பாக வந்து குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நித்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஜாதியாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவங்க ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தானு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்ல வந்து தவறிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் ஓரளவு ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகையும் அது இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தில் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச விவரங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்